10 signs of bad parenting அப்படின்னு சொல்லி நான் உங்களை ஈஸியாக கில்ட் ட்ரிப் பண்ண முடியுங்க. ஆனால் எவ்ரி பேரண்ட் இஸ் a குட் பேரண்ட் அப்படிங்கிறது தான் ரூல் ஆஃப் தம். நம்ம பேரண்டிங் ஸ்டைலை மாற்றிக்கிட்டோம்னா குழந்தைங்களோட பேட் பிஹேவியரும் மாற்றலாம் அப்படிங்கிறது தாங்க உண்மை. ஸோ லெட் மீ டெல் யூ 10 ways through which we can change our parenting style. ஃபர்ஸ்ட்டு, குழந்தைங்களை ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கிறது, தகாத வார்த்தைகளை குழந்தைகிட்ட அடிக்கடி யூஸ் பண்ணுறது. அப்பப்போ அடிக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? அதனால அடிக்கவே வேணாம், தகாத வார்த்தைகளை யூஸ் பண்ணவே வேண்டாங்க. ரெண்டாவது, கான்ஸ்டண்ட்டாக குழந்தைங்களை கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கிறது, எய்தர் வித் their sibling or with their friends. This is not going to help them. இது அவங்கள அக்ரெசிவாக தான் மாற்ற போகுது. மூணாவது, நாட் பீயிங் அ குட் ரோல் மாடல். நீ ஜங்க் ஃபுட் சாப்பிடாத அப்படின்னு குழந்தைங்ககிட்ட சொல்லிட்டு நம்ம அவங்க எதிரில் உட்காந்து நல்ல ஜங்க் ஃபுட்டை பொறிக்க வேண்டும். கத்தாத, இந்த வீட்டில் யாரும் கத்தக்கூடாது அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்க வேண்டும். நாலாவது, எக்ஸாக்ட் ஆப்போசிட் ஆஃப் ரூல் நம்பர் 1. நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருப்பேன், அதனால இந்த வீட்டில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே கிடையாது, என்ன மட்டும் நிம்மதியாக விட்டுருங்க அப்படின்னு நினைக்கிறேன். அஞ்சாவது, குழந்தைங்கள ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஹக் பண்ணி பாசமாக அவங்க கூட உட்காந்து பேசுவாங்க. இப்படி பண்ணலன்னா குழந்தைங்களுக்கும் நம்மளுக்கும் நடுவில் ஒரு பெரிய கேப் கிரியேட் ஆகுது.